வணக்கம். யாழ்சனியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்கின்றான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். செம்மணி புதைக்குழியை என்றும் மூடி மறைக்க முடியாது சுமந்திரன் காட்டம். முன்னாள் அமைச்சர் மற்றும் 14 பேருக்கு எதிராக வழக்கும் விசாரணைகள். பொய்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தகவல் கிடைத்தும் அலட்சியமானது ஏன் தொடரும் விசாரணை. சாட்சிக்குரிய கொள்கலன் ஆதாரம் என்னிடம் உண்டு, பதவிக்கு உத்தரவாதம் வேண்டும், சவால் விடும் அர்ஜுனா. அகமதாபாத் விமான விபத்து திட்டமிடப்பட்டதா, மீட்கப்பட்ட கருப்பு பெட்டி. தொடர்பான விரிவான செய்திகள். வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிரணிகா பிரேமச்சந்திரன் மற்றும் 15 சந்தேக நபர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு கருவாத்தோட்டம் போலீஸ் பிரிவில் வீதிகளை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரன் மற்றும் 15 சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கை டிசம்பர் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த முறைப்பாடு இன்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜ லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் முடிந்துவிட்டதாகவும் அறிக்கைகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கருவாத்தோட்ட போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அதன்படி வழக்கு விசாரணைகளை டிசம்பர் 8ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்ட நீதிமன்றம் அன்றைய தினம் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நீதிமன்றத்திற்கு தெரிவிக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தினர். 2023ஆம் ஆண்டு கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்திற்கு அருகில் வீதி நாடகம் ஒன்று ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக கிருணிகா பிரேமச்சந்திரன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக போலீசார் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர். மன்னார் மற்றும் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழிகள் கைவிடப்பட்டதை போன்று செம்மணி மனித புதைக்குழி விடயங்கள் ஒருபோதும் மூடி மறைக்க அனுமதிக்க போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பதுப்பத்தில் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவொன்றையிட்ட அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் பொறுப்புக்கூறல் விடயத்தில் மனித புதைக்குழிகள் மிக மிக முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பிலான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டுமாயின் குறித்த மனித புதைக்குழிகளை சரியான முறையில் ஆய்வு செய்ய வேண்டும் என எம்.ஏ. சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி வடக்கு கிழக்கில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள ஏனைய மனித புதைக்குழிகளும் சர்வதேச நிபுணர்களின் மேற்பார்வையுடன் சரியான முறையில் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். பொய்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்த பாதுகாப்பு தரப்புக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வழக்கு ஜூலை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் அதனை தடுக்க தவறியதன் மூலம் கடமையை நிறைவேற்ற தவறியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை ஜூலை 28ஆம் தேதி ஒத்திவைத்து கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் நாமல் பலல்லே மற்றும் முகமது இசாதீன் ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷினி சில்வா நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்த போது 3 அடங்கிய மேல் நீதிமன்ற அமர்வின் உறுப்பினரான நீதிபதி ஆதித்ய படபெந்திக்கே இப்போது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதவி உயர்வு பெற்றுள்ளதாகவும் எனவே 3 பேர் கொண்ட அமர்வில் வெற்றிடமாக உள்ள இடத்தை நிரப்ப தலைமை நீதிபதியால் நியமிக்கப்பட உள்ள புதிய நீதிபதிகளுக்காக காத்திருப்பதாகவும் கூறினார். அதன்படி இந்த வழக்கின் விசாரணைக்கு வேறு திகதியை வழங்குமாறு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்திடம் கோரினார். இதையடுத்து தொடர்புடைய வழக்கை ஜூலை 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது.
இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோரை விடுவித்து 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு முன் உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் எதிர்த்தரப்பினரை அழைக்காமல் விடுதலை செய்ய 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு எடுத்த முடிவு சட்டவிரோதமானது என்று கூறி சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். மேல்முறையீட்டை விசாரித்த உயர் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் எதிர்த்தரப்பினரை வரவழைத்து மீண்டும் விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்க உத்தரவிட்டது. அதன்படி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. சாட்சிக்குரிய 323 கொள்கலன்கள் தொடர்பில் தன்னிடம் முழுமையான தகவல்கள் இருப்பதாகவும் அவற்றை பாராளுமன்றத்தில் வெளியிட தயாராக இருப்பதாகவும், ஆனால் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க மாட்டோம் என அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என இராமநாதன் அர்ச்சுனா இன்று சபையில் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஆரம்பமான நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அர்ச்சுனா ராமநாதன் 323 கொள்கலன்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். அதில் அவர் உரையாற்றுகையில், என்னை நீக்குவதற்கு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதை நான் நீதிமன்றத்துடன் பார்த்துக் கொள்கின்றேன். ஆனால் எனக்கு பயமாக உள்ளது. அந்த 323 கொள்கலன்களுக்குள் என்ன இருந்தது என்பதற்கான பட்டியல் என்னால் தர முடியும். அது எங்கிருந்து வந்தது, எந்த நாட்டிலிருந்து வந்தது என்பதை வழங்க முடியும். ஆனால் அதை வழங்கிய பின்னர் போதைப் பொருள் வழக்கில் பொய்யான என் மீது வழக்கு பதிவு செய்து எனது எம்பி பதவியை பறிக்கப் போவதில்லை என்று நிரூபிக்க சொல்லுங்கள். நான் அதை பாராளுமன்றத்தில் முன்வைப்பேன். இல்லை என்றால் நான் வேறு நாட்டிற்கு ஓடி போய் அதை அம்பலப்படுத்த வேண்டியிருக்கும். அந்த 320 கொள்கலன்களுக்குள் என்ன இருந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல பயப்படவில்லை. முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் எனக்கு பயமாக இருக்கின்றது. ஆனால் எனக்கு இறப்பதற்கு பயமில்லை. இவர்கள் என்னை தேவையற்ற வழக்குகளில் அவ்வப்போது சிக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இப்போது இவர்களிடம் போலீஸ் அதிகாரம் உள்ளது. இப்போது இவர்கள் எம்பி பதவியை பறித்து உண்மை வெளிவருவதை தடுக்க முயற்சிக்கின்றார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். அடுத்து சர்வதேச செய்திகள். அகமதாபாத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்திய விமான விபத்துக்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கருப்பு பெட்டியின் தரவுகளின்படி இந்த விபத்து திட்டமிட்டு நடத்தப்பட்டதா எனும் கோணத்தில் விசாரணைகள் தொடங்கியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் கார்பிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியன் போயிங் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் அருகிலுள்ள மருத்துவ கல்லூரி விடுதி வளாகத்துக்குள் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் விமானம் முற்றிலுமாக எரிந்த நிலையில் கல்லூரி விடுதி மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளில் தீப்பிடித்து எரிந்தது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 242 பேரில் 241 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விடுதி மற்றும் அருகில் இருந்தவர்கள் 19 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் மொத்தமாக 260 பேர் பலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகையே உலுக்கிய அகமதாபாத் ஏர் இந்திய விமான விபத்து திட்டமிட்ட நாசவேலை காரணமாக ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஒன்றிய அமைச்சர் முரளிதர் மோகுல் தெரிவித்துள்ளார். ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட கருப்பு பட்டியில் இருந்து கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் பல கோணங்களில் பல்வேறு அமைப்புகள் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். இத்துடன் யாழ் சிறியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் சிறி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.